நாம 10th அறிவியல்ல அழகு 1 இயக்க விதிகள்ல புக் இன்சைடு நம்ம ஒன் வேர்டு வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒன் மார்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கை ஃபுல்லாமே ரெஃபர் பண்ணி எடுத்திருக்க ஒன் வேர்டு. ஸோ 60 வினாக்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இது போக சில வினாக்கள் உண்டு. அதையும் நீங்க எக்ஸ்ட்ரா புக்கை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்க்கலாம். இயந்திரவியலின் இரு பிரிவுகள் யாவை? நிலையியல் மற்றும் இயங்கியல். ரெண்டாவது, பொருளின் இயக்கத்தை மட்டும் விளக்கும் அறிவியல் பிரிவு எது? இயக்கத்தை மட்டும் அப்படின்னா இயக்கவியல். விசையினால் மூணாவது ஒன்று, விசையினால் ஏற்படும் இயக்கத்தை விளக்கும் பிரிவு அப்படின்னா விசையை வச்சு இயக்கத்தை விளக்கக்கூடிய பிரிவு பேரு இயக்க விசையியல். நாலாவது ஒன்று, அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி இயங்கும் பொருட்கள் தானாகவே ஓய்வு நிலைக்கு வரும் இயக்கம் எது அப்படின்னா இயற்கையான இயக்கம், விசை சாரா இயக்கம். அதுக்கு வந்து விசை தேவையில்லை, அதை சார்ந்து இல்லாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது ஒன்னோடு இதே மாதிரிதான் இருக்கும். புறவிசை தேவைப்படும் இயக்கத்தை அரிஸ்டாட்டில் எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதுக்கு வந்து விசை சார் இயக்கம், அதுக்கு ஒரு விசை தேவைப்படும், அதாவது புற விசை தேவைப்படும். அஞ்சாவது ஒன்று. ஆறாவது ஒன்று, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது ஒரே நேரத்தில் தரையை அடையும் அப்படின்னு சொல்லியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ. ஏழாவது ஒன்று, பொருட்களின் நிலைமம் எதனை சார்ந்ததுன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொருட்களின் நிலைமம் அது நிறைய சார்ந்தது, மாஸ் அதை சார்ந்தது. எட்டாவது ஒன்று, ஓய்வு நிலையில் ஒரு பொருள் தனது ஓய்வுநிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எதுனா ஓய்வில் நிலைமம். அது ஓய்விலே இருக்க ட்ரை பண்ணும், அதை நீங்க மாற்றும் போது அதை தடுக்கும், எதிர்க்கும். அது அந்த நிலைமம் பேர் ஓய்வில் நிலைமம். ஒன்பதாம் ஒன்று, ஓடும் நீளம் தாண்டுபவர் குதிப்பதற்கு முன் சிறிது தூரம் ஓடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியும், லாங் ஜம்ப்லாம் பண்ணுவோம், நம்ம தூரத்துலேருந்து ஓடி வந்து ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணி அப்புறம் ஜம்ப் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கக்காண்டி, ஏன்னா அதோட இயக்கத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே. பத்தாவது ஒன்று, ஒரு தடகள வீரர் வளைவு பாதையில் திரும்பும் போது சாய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தடகள வீரர் அது சர்க்கிள்ல சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அந்த வளைவுல திரும்புவாங்க, ஒரு மாதிரி சாய்வாங்க. அதுக்கு திசையில் நிலைமை. ஏன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்போம், திடீர்னு பாடி வந்து நம்ம மாத்தணும், அதனால அப்படி சாய்வோம். 14வது, உந்தத்தின் சமன்பாடு என்ன? உந்தம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிறை மற்றும் திசைவேகம் எம் இன்ட்டு பி, அதுதான் பி சரிங்களா. பி கூட எம்பி. 12வது ஒன், உந்தத்துடைய ஜிஜிஎஸ் அலகு. எஸ்ஐ அலகு இருக்கு, ஜிஜிஎஸ் அலகு. சிஜிஎஸ்ல கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கிராம் சென்டிமீட்டர் வினாடி இன்வெர்ஸ் பவர் -1 அப்படின்னு சொல்றதுதான். 13வது, விசை மற்றும் இயக்கத்தை பற்றிய நியூட்டனின் முதல் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதா நிலைமை விதி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 13வது ஒன். 14வது ஒன், ஒரு பொருளின் மீது செயல்படும் பல்வேறு விசைகளின் தொகுப்பின் விசை சுழி எனில் அவை எவ்வகை விசைகள் அப்படின்னா சமன் செய்யப்பட்ட விசைகள். ஒரு பொருள் மீது எல்லா டைரக்ஷன்லயும் விசைகள் வருது, அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 வருதுன்னா அப்ப என்ன மாதிரி விசைன்னா அதெல்லாம் சமன் செய்யப்பட்ட பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 15th 15வது, தொகுப்பையின் விசை விசை சுழி இல்லை எனில் அவை எவ்வகை விசை. ஸோ போன ஒன்னோடு மாதிரிதான் இதுல தொகுப்பையின் விசை சுழி இல்லை அப்படின்னா சமன் செய்யப்படாத விசைகள். ஸோ ஒரு இடத்துல அதிகமா ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அந்த மாதிரி. 16வது, கிணற்றிலிருந்து நீர் எடுக்க பயன்படும் விசை எதுனா தொகுபயன் விசை சரிங்களா. ஏகப்பட்ட விசை இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நம்ம இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கு. விசையின் திருப்புத்திறன் எம் கணக்கிடும் சூத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, திருப்புத்திறன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ எஃப் இன்ட்டு டி, விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு அப்படின்னு அர்த்தம். எஃப்னா விசை, டினா இந்த செங்குத்து தொலைவு, இதுதான் விசையின் திருப்புத்திறன். டவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா. எம்மும் போடுவாங்க இல்லை டவ்வும் போடுவாங்க, அந்த டி மாதிரி சுழிச்சு போடுவாங்களா அதை. 18வது, திருகுமறை அப்படின்னு சொல்லுவது ஸ்க்ரூ. ஒன்றினை இருக்க எதனை அதிகரிப்பது எளிது அப்படின்னா அதை டைட் பண்ணணும். அந்த கைப்பிடியோடைய நீளம் விசை செயல் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கைப்பிடியோட நீளத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 19வது, கதவுகளில கைப்பிடிகள் ஏன் விளிம்புகளில் பொருத்தப்படுகின்றன. நம்ம கதவு பார்த்தீங்கன்னா எல்லா கதவுலையும் அந்த கைப்பிடி வந்து விளிம்புல இருக்கும், ஏன்னா திருப்புத்திறனை அதிகரிக்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், திருப்புத்திறனை அதிகரிக்க. 20வது, இரட்டை விசைக்கு ஒரு உதாரணம் தருக. நீர் குழாய் திறத்தல் மூடுதல் அல்லது பம்பரத்தல் சுழற்சி. ஏன்னா 2 டைரக்ஷன்ல அந்த விசை ஆக்ட் ஆகணும். இப்போ நீர் குழாயெல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல 2 போர்ஸை கொடுப்பீங்க, அதுமாதிரி மூடுறதும் சரி, பம்பரத்தோட சுழற்சியும் அப்படிதான் சரிங்களா.
இருபத்தொன்னாவது விசையின் எண் மதிப்பை அளவிட உதவும் விதி எதுன்னா நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி, விசையோட எண் மதிப்பு. சரிங்களா? மூன்றாவது 22வது ஒன்வேர்ட் நியூட்டனின் இரண்டாம் விதியின் கணித வடிவம் என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ. இதுதான் விசையுடைய அந்த பாக்குறதுக்கு அளவிட உதவும் பார்லாம். 23 ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைன்கள் சமம்? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு நியூட்டன் அப்படின்னா 10⁵ டைன், அந்த அளவுக்கு சமம். 24வது ஒன்வேர்ட் ஓரளவு விசை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்றால் என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் வினாடி அப்படின்னு சொல்லலாம், இல்ல மீட்டர் வினாடி -2 அப்படின்னு சொல்லலாம். முடுக்கத்திற்கு உட்படுத்த தேவைப்படும் விசை. நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, அந்த பொருளுக்கு 1 கிலோகிராம் நிறை தான் இருக்கு. அது ஆசலேஷன் முடுக்கத்தை கொடுக்குறீங்க, அது வந்து மீட்டர் வினாடி பவர் -2 அந்த இதுல இருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கறதா ஓரளவுக்கு விசை யூனிட் ஃபோர்ஸ். 25வது ஒன்று புவியீர்ப்பு விசை அலகு எஸ்ஐ முறையில் என்ன அப்படின்னா 1 kgf, கிலோகிராம் விசை. சரிங்களா? ஸோ புவியீர்ப்பு விசையை நம்ம எஸ்ஐ முறையில் தெரிஞ்சுக்கணும், 1 kgf. ஓகே. 26 மிக அதிக அளவு விசை மிக குறைந்த கால அளவில் செயல்பட்டால் அது என்ன? கனத்தாக்கு, இம்பல்ஸ். டக்குன்னு ரொம்ப ஹியூஜ் ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு குறைந்த டைம்ல வந்துட்டுனா அது பேர் இம்பல்ஸ், கனத்தாக்கு இருப்பாங்க. 27 கனத்தாக்குடைய அலகு என்னன்னா நியூட்டன் வினாடி, NS. அல்லது இன்னொரு யூனிட் இருக்கு, கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்க ஞாபகம். 28வது அடுத்து கிரிக்கெட் வீரர் பந்தினை பிடிக்கும் போது கையை பின்னோக்கி இழுப்பது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம், அந்த குறைந்த டைம்ல அதிகமான ஃபோர்ஸ் செயல்படும் சொல்லிட்டு கனத்தாக்கு விசை, அதை குறைக்க. 29 ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இது எந்த விதினா நியூட்டனோட மூன்றாம் விதி, தெரிஞ்ச ஒன்னோட தான். 30 துப்பாக்கி சுடும் போது தோள்பட்டையில் அதிர்வு ஏற்படும், அது எதனால் அப்படின்னா எதிர்விசை, ரீகாயில் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோட பேரும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ரீகாயில் ஃபோர்ஸ், எதிர்விசை. 31 புறவிசை செயல்படாதவரை ஒரு அமைப்பின் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இது எந்த விதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு அமைப்புடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் புறவிசை செயல்படாத வரைக்கும் மாறவே மாறாது, மாறாமல் இருக்கும். சரிங்களா? எந்த விதினா அதுதான் நேர்கோட்டு உந்த அலைமை விதி. 32வது ஒன்று ராக்கெட் ஏவுதலில் எரிபொருளாக பயன்படுவது எது அப்படின்னா திரவ அல்லது திண்ம எரிபொருட்கள் யூஸ் பண்ணலாம். 33 ராக்கெட் மேலே செல்ல செல்ல அது நிறை என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா தான் அது வெயிட்லெஸ்ஸா மேலே போகும், படிப்படியாக குறையும். 34 அண்டத்தில் உள்ள இரு பொருளுக்கு இடையே செயல்படும் ஈர்ப்பு விசை எதற்கு நேர்த்தவர்கள் இருக்குன்னா அவற்றோட நிறைகள். சரிங்களா? மாஸ், அதோடைய பெருக்க பலனுக்கு. 35 புவியீர் முடுக்கம் ஜியோடைய அலகு என்ன? மீட்டர் வினாடி பவர் -2, இது எல்லாருக்கும் தெரியும், மீட்டர் செகண்ட் -2. 36 துருவ பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருமம், இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். துருவ பகுதியில அதிகம், அதாவது பெருமம். அதுவே இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? நம்ம துருவ பகுதி இல்லாம இன்னொரு இடத்துல கேட்கக்கூடிய, ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 37 ஒரு பொருளில் உள்ள பற்பொருளின் அளவு எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்குன்னா நிறை. நிறைக்கு ரிவர்ஸ்லையும் கேட்பாங்க. நிறை என்றால் என்னன்னா ஒரு பொருளில் உள்ள பற்பொருளின் அளவு அப்படின்னு சொல்லணும். 38 ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு என்ன அப்படின்னா அதுதான் எடை. நம்மளுக்கு எல்லாம் எடை இருக்குல்ல, வெயிட். அது என்னது? அந்த பொருள் நம்ம தான் ஒரு பொருள், நம்ம மேல செயல்படக்கூடிய இந்த புவியீர்ப்பு விசை அளவு தான் நம்ம வெயிட்னு சொல்றோம். ஓகே. 39 மின் தூக்கி லிப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே முடுக்கப்படும் போது தோற்ற எடை எவ்வாறு இருக்கும்னா நம்ம உண்மையான எடையை விட குறைந்த எடையா இருக்கும். ஸோ R<W போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய ரியல் வெயிட் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா உண்மையான எண்ணெயை விட அது குறைவா இருக்கும். நீங்க அந்த வெயிட் மிஷின் வச்சு பார்க்கும்போது நம்மளோட வெயிட் கம்மியா இருக்கும் கீழே முடுக்கப்படும் போது. ஓகே. 40 விண்வெளியில் வீரர்கள் மிதப்பதன் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தடையின்றி விழு நிலையில் ஃப்ரீ ஃபால் உள்ளதால், அதாவது இறையின்மை நிலையில உள்ளதுனாலதான் அவங்களால மிதக்கிறாங்க. 41 அரிஸ்டாட்டில் விசை மற்றும் இயக்கம் பற்றிய எழுதிய நூலின் பெயர் என்னன்னா இயற்பியல், பிசிக்ஸ். ஓகேவா? 42 ஒரு பொருள் அதன் நிலையை மாற்ற முயலும் போது ஏற்படும் எதிர்ப்பின் அளவு எதனை பொறுத்ததுன்னா நிறையின் எண் மதிப்பை பொறுத்தது. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதே தான் கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. அதுக்காண்டி இந்த ஒன்னோட வச்சிருக்கோம். அதோடைய நிலையை மாற்றும் போது ஒரு எதிர்ப்பு வரும், அந்த எதிர்ப்பின் அளவு எதை பொறுத்ததுன்னா அதோடைய நிறைய எண் மதிப்பை பொறுத்தது. 43 ஓய்வில் உள்ள ஒரு பொருள் தனது ஓய்நிலை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் பண்புனா ஓய்வு நிலைமம். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்போது அந்த திசையை மாற்றம், இது இப்போ திசை அப்படின்னா திசையின் நிலைமம் அப்படின்னு சொல்லணும். ஏற்படும் எதிர்ப்பு திசையின் நிலைமம். 45 உந்தத்தின் எண் மதிப்பானது திசைவம் மற்றும் எதனை சார்ந்தது? நம்ம பார்த்தோமா அந்த ஒன்னோட மாத்தி கேட்டிருந்தா நிறைய சார்ந்தது. ஏன்னா நிறை இன்ட்டு வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, நிறை இன்ட்டு திசைவம் உந்தம்.
46. ஒரு பொருளின் உந்தம் 2 மடங்காக மாறினால் அதன் திசைவேகம். ஸோ பி வந்து 2 மடங்கா மாறிட்டுனா அப்ப திசைவேகம் எப்படி இருக்குன்னா அதுவும் 2 மடங்கா மாறும். ஸோ ரிவர்ஸ்லயும் சொல்லலாம். திசைவேகம் 2 மடங்கா கூடனா பொருளின் உந்தமும் 2 மடங்கா கூடும். சரிங்களா? 47. விசையின் திருப்புத்திறன் என்பது எவ்வகை அளவு, ஸ்கேலாரா வெக்டாரா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. விசையின் திருப்புத்திறன் ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னாலே வெக்டார் அளவு. சரிங்களா? வெக்டார். 48. கடியார முட்கள் நகரும் திசைக்கு எதிர் திசை ஆன்டி கிளாக் வைஸ் திருப்புத்திறன் செயல்பட்டால் அது எதிர்குறியால் குறிக்கப்படும் நேர்குறி அப்படிங்கிறது இது ஞாபகம். கடிகாரத்துக்கு ஆப்போசிட் தான் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. அதுல திருப்புத்திறன் செயல்பட்டால் பிளஸ் சைன் போடணும். ஓகே. கடிகார முட்கள் நகரும் திசையிலேயே கிளாக் வைஸ்லயே திருப்புத்திறன் செயல்பட்டால் அது மைனஸ்ல நம்ம போடணும். எதிர்குறியில நம்ம போடணும். 50. ஒரு புள்ளியை பற்றி பொருளினுடைய சுழற்சினை ஏற்படுத்தும் விசை எதுனா அதுதான் விசையின் திருப்புத்திறன். சரிங்களா? அந்த ஒரு புள்ளியை வச்சு அந்த பொருளை சுழற்றுவாங்க. அது ஏற்படுத்தும் விசையின் திருப்புத்திறன். 51. இரட்டையின் திருப்புத்திறன் அதாவது மூமெண்ட் ஆஃப் கப்புல் காணும் சூத்திரம் என்ன அப்படின்னா எம் இன்ட்டு எஃப் கிராஸ் எஸ் விசை இன்ட்டு இரட்டைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு அப்படிங்கிறதா மூமெண்ட் ஆஃப் கப்புல். ஓகே, ஞாபகம் அந்த ஃபார்முலா. 52. விசையின் சமநிலை புள்ளி எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா திருப்புத்திறன்களின் தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டது. 53. விசையானது உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தவில் அமையும். இது எந்த விதினா நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி. ஏன்னா இரண்டாம் இயக்க விதியை நம்ம எப்படினாலும் சொல்லலாம். எஃப் எம்ன்னு சொல்லுவோம்ல, அதுல இப்படி சொல்லலாம். விசையானது உந்த மாறுபாட்டு விதத்துக்கு எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி அப்படின்னு போடுவாங்க. உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்த்தவில் அமையும் சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். 54. நியூட்டனுடைய இரண்டாம் விதியை வேறு எவ்வாறு அழைக்கலாம்னா விசையின் விதின்னு சொல்லி கூட அழைக்கலாம். சரிங்களா? ஸோ விசையின் விதி என்றால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஐயோ இது புதுசா இருக்கு நீங்க எழுதக்கூடாது. இரண்டாம் விதியை நீங்க எழுதி வச்சலாம் வித் ஃபார்முலா எழுதணும். ஓகே. 55. எஸ்ஐ முறையில் விசையின் ஈர்ப்பு அலகு எது அப்படின்னா கிலோகிராம் விசை கேஜிஎஃப் அப்படின்னு போடணும். விசையின் ஈர்ப்பு அலகு. 56. ஜிஜிஎஸ் முறையில் விசையின் ஈர்ப்பு அலகு எது அப்படின்னா ஜிஜிஎஸ். போன இது பாத்தீங்கன்னா எஸ்ஐ அலகு, இது ஜிஜிஎஸ். ஸோ இதுல நம்ம கிராம் எஃப்னு எழுதணும். அது வந்து கிலோகிராம், இது கிராம், அவ்வளவுதான் ஜிஜிஎஸ்க்கும் எஸ்ஐக்கும். 57. 1 கிராம் விசை 1 ஜிஎஃப் என்பது எத்தனை டைன்களுக்கு சமம் அப்படின்னா இதுவும் இம்பார்ட்டன் ஒன்று 980 டைன். சரிங்களா? 980 டைன். 58. கனரக வாகனங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட டயர்கள் பயன்படுத்தப்பட நோக்கம் என்னன்னா அழுத்தத்தை குறைத்து நிலைத்தன்மையை அதிகரிக்க. அதுதான் நம்ம பெரிய பெரிய ட்ரக்லாம் பார்க்குறோம். பெரிய பரப்பளவு கொண்ட டயர்கள் இருக்கும். ஏன்னா அழுத்தத்தை குறைத்து நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி வரணும்னா இல்லைன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி போயிடும் அதுக்காண்டி. 59. ராக்கெட் ஏவுதலில் ஜியின் மதிப்பு குறையும் போது உந்தம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு உந்தம் சமன் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன் ஒன்று. ஏன்னா ராக்கெட் மேல போகுது, ஸோ ஜியோட மதிப்பு குறையுது. அப்போ அந்த உந்தம் வந்து நம்ம வந்து சமப்படுத்தணும், ஒரு பராமரிக்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ என்னன்னா திசைவேகம் அதுக்கு ஏத்தாப்புல அதிகரிச்சிருது. அதனால அந்த உந்தம் வந்து சமன் செய்யப்படுகிறது. லாஸ்ட் ஒன்னோடு 60 புவியின் ஆரமானது துருவ பகுதியிலிருந்து நிலநடுக்க கோட்டு பகுதியை நோக்கி செல்லும் போது என்ன ஆகும்னா அதிகரிக்கும். சரிங்களா? புவியோட ஆரமானதை நீங்க ஞாபகம். இதுதான் 60 ஸோ அந்த 60 பிளஸ் இது போக புக்ல ஒன்று பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.